போயிடு சீக்கிரம் போ, கிளம்பு. எங்கடி தப்பிக்க பாக்குற? பாடி பாடினா பாடி மாமா அக்காவை கட்டுறேன். தம்பி 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 வேணாம், விட்டுருப்பா, சொல்றத கேளுப்பா. ஏய், அவ்வளோ சொல்லியும் காட்டி கொடுத்துட்டியே, உன்னை என்ன பண்ணலாம்? உன் பொண்டாட்டி புள்ளைய கொத்துக்கறி போட்டுடலாமா? முதல்ல யார போடணும்? உன் பொண்டாட்டியவா புள்ளையவா? நீயே டிசைட் பண்ண. இல்லப்பா, பாவம் பொம்பளை பிள்ளைங்கிறதுக்காக தான்ப்பா சொன்னேன். அதுக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தாதப்பா. இல்ல இல்ல, எனக்கு நீ பயப்பட மாட்டேங்கிறிய. உனக்கு நான் ஏதாவது பண்ணணும், நீ எதுலயாவது மாட்டணும். அப்பதான் உனக்கு பயனா என்னன்னு தெரியும். ஐயோ வேணாம்பா, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். உன் காலை பிடிச்சு தம்பி தம்பி ஒண்ணு பண்ணாதப்பா. உன் அக்கா பாக்கணும்ல, வா போய் பார்க்கலாம். பாடி பாடினா பாடி அவ்வளவு ஒண்ணு பண்ணாதப்பா. ஓடி வாய் மூடிட்டு வாடி. இப்ப சொல்லுங்கடி, உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல சாகணும்? நான் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் கொடுப்பேன். அடியே கொழுந்தியா, உனக்கு தனியெல்லாம் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்ல முடியாது. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க பாரு, நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தனா உனக்கு எதுவும் நடக்காது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க அப்பன் தேவேந்திரன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு டாஸ்க் வைக்க போறேன். அவன் நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யணும். அவன் அதை கரெக்டா செஞ்சு முடிச்சானா நீங்க ரெண்டு பேரும் எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். யார் மேல கை வைக்கிற? அடிச்சு கொன்றுவன் பாத்துக்க. உன் அக்கா அப்படிதான் சேட்டை பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுத்தாச்சு. நீ அமைதியா இருந்தனா உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. பிரசாத், இவ அக்கா மாதிரியே இவளையும் கட்டி போடு. வாடினா வா வா. இந்த நிமிஷத்துல இருந்து என் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிப்பேன். ஆரம்பிக்கலாமா?
இல்லம்மா, ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏமா என்கிட்ட மறைக்கிற? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். யாருக்கோ போனை போடுற, ஆனா பேசுற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ உன் முகம் ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏமா என்ன நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். பத்மினி, திரும்பவும் கேக்குறமா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஃபோன் ஆபீஸ் அப்பா வந்துட்டாரான்னு பார்த்தேம்மா. இல்லம்மா. அப்பா ஏம்மா? எங்கப்பா போனீங்க? எவ்வளவு நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு ஏம்மா இருக்கேன். என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? தேனு, கொஞ்சம் மேல வாங்க. இருமா. என்னாச்சுமா? ஏதோ பதட்டமா இருக்க, பயமா இருக்கு. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அப்பாவை தனியா கூட்டிட்டு போய் பேச போற? என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியலமா. என்னன்னு சொல்லுமா. நீ என்ன உண்மையாவே அம்மாவா நினைச்சினா என்கிட்ட சொல்லு. இல்ல நம்ம வீட்டுல வேலை செய்யறவதானே, இவகிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினைச்சினா வேண்டாமா. ஐயோ அம்மா, நில்லுங்க. கவிதாக்கு எதுவும் இல்லம்மா, அவ உயிரோடு தான் இருக்கா. நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். எதையோ மறைக்கிறீங்கன்னு நான் அப்பவே சொல்லல. கவிதாக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு அப்பவே தெரியுமா. அந்த பொண்ணு நல்லா இருக்கும். அப்புறம் ஏம்மா பயப்படுற? அது பிரச்சனை இல்லம்மா. தேனு கவிதாக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு வரேன்னு போனா, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணோம். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அதான் நான் அவ போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா அவ எடுக்க மாட்டேங்கிறா. ஏம்மா கவிதாக்கு ஃபோன் பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, 2 நம்பரும் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான்ப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருமா, நான் ஜோதிக்கு ட்ரை பண்ணி பேசுறேன். அப்பா என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ, அப்போ குமார் அண்ணனுக்கு ட்ரை பண்ணுங்க. ம். என்னம்மா? இருங்கம்மா ஒரு நிமிஷம். நாட் ரீச்சபிள்னு வருதேம்மா. ஐயோ, என்னம்மா என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. குமார் ஜோதின்னு ஃபோன் பண்றீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. என்னாச்சு? கவிதாவை சஞ்சய் வீட்ல எல்லாரும் சேர்ந்து அடிச்சு ஒதிச்சு கஷ்டப்படுத்திருக்காங்க. அவளை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்கம்மா. இருந்தாலும் அவ குமார் அண்ணன் மூலமா தப்பிச்சு வந்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கவிதாவை துரை குடும்பம் தான் கொன்னுடுச்சுன்னு போலீஸ் அவங்கள கைது பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு நான் இறந்த மாதிரியே இருக்கட்டும், அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்படட்டும்னு கவிதா சொன்னாமா. அது மட்டும் இல்லம்மா, துரை குடும்பம் ஜெயில இருந்தாதான் சுந்தரி அம்மா சொத்து கேஸ்ல சாதகமா தீர்ப்பு வரும். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாமா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க சந்தோஷத்துல வெளியே சொல்லிடுவீங்களோன்னு தான் உங்ககிட்ட நாங்க மறைச்சிட்டோம்மா. இப்ப 2 பேரையும் காணோம்.
உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மனுஷங்க நீங்க? ஒரு வயசு பொண்ண பணையமா வச்சு நீங்க இப்படியா ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைப்பீங்க? என்னங்க ஐயா நீங்க எல்லாம் படிச்சவர் தானா? கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகம் பாக்குறேன்னு சொல்றீங்க. அது குழந்தை, அதுவும் பொம்பளை புள்ள. அத போய் இன்னொரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறது நல்லதுக்கா? இது நல்ல கதையா இருக்கே. எங்க வீட்டு சொத்து கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு உங்க வீட்டு பொண்ண பணையமா வைப்பீங்களா? தப்புங்கய்யா, ரொம்ப தப்பு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என் மொத்த பரம்பரையுமே நாசமாக்கிடுமே. அத பத்தி நீங்க 2 பேரும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? கடவுள் புண்ணியத்துல கவிதைக்கு எதுவும் ஆகாது. ஆனா ஒரு நகை கீரல் விழுந்தா கூட அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என் மனசாட்சி என்ன குத்தி கொள்ளுமே. அதை கேட்கிற தைரியம் கூட எனக்கு இல்லையே. நான் செத்தே போயிடுவேன். அவ சொன்னாலாம் இவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு என்னங்கயா தெரியும்? அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. என்ன பத்மினி, பொண்ணை போய் நான் விவரமான பொண்ணு நினைச்சனே. நீயும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்லம்மா, அது வந்து பேசாத நீ, வாய மூடு. ஏற்கனவே என் குழந்தைனர் வீட்டுல கொலை கஞ்சாம எந்த பாதகத்தை வேணாலும் செய்வாங்க. புருஷன், பொண்டாட்டி, புள்ளன்னு ஒட்டுமொத்த குடும்பமே வெறி பிடிச்சு அலையறாங்க. அந்த ஆளுக்கு எதிரா ஒரு சின்ன பொண்ண போய் இப்படி தனியா ஒளிச்சு வச்சிருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஐயா, நீங்க முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. நீங்க கவிதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அங்க போய் கையோட அவளை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. பத்மினி, சுந்தரியம்மா சொல்றதாமா கரெக்ட். இனிமேவும் கவிதாவை அங்க விட்டு வைக்க வேண்டாம். வாமா போய் கூட்டு வந்துடலாம். சரிப்பா. பத்மினி, போன உடனே எனக்கு போன் பண்ணுமா. கவிதா கிட்ட போன் கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுமா. கவிதா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா தான் என் மனசுக்கு நிம்மதி ஆகுமா. மறந்துடாம போன் பண்ணுமா, என்கிட்ட பேச சொல்லுமா. சரிம்மா, நான் போன உடனே உங்களுக்கு போன் பண்றேன். வாமா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போக. ஜோதி அண்ணன் வீடாப்பா? கவிதா, கவிதா, தென்மொழி, தென்மொழி. என்னப்பா? ஜோதி, ஒண்ணும் தெரியலையே. ஜோதி, என்ன? ஒண்ணுமே தெரியலையே. கவிதா, கவிதா, கவிதா. என்னம்மா ஒருத்தரையும் காணோம்? இருங்கப்பா. ஏ கவிதா, தேனு, என்னப்பா அது? ஏ கவிதா, என்னப்பா ஒரு சத்தத்தையும் காணோம்? அதாம்மா எனக்கும் புரியல.
ஆள் உள்ள இருந்தா செருப்பாச்சும் வெளியில இருக்கணுமேப்பா. ஆமாம்மா, ஒன்றும் புரியலையேம்மா. கவிதா, கவிதா, தேனே. அப்பா விட்டுருங்க, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. எங்க கதவு போயிருப்பாங்கம்மா? பூட்டியிருக்கும். யாருப்பா இவங்க? இவங்க தான் ஜோதியோட ஒய்ஃப்மா. என்னம்மா எங்க என்னம்மா கன்னத்துல அடிபட்டிருக்கு? ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறேன், யாருமே திறக்கல. வீட்ல யாரும் இல்லையா? என்னம்மா என்னம்மா இது? பிடிங்க. இங்க பாருங்க தேவேந்திரன், உங்க ஒரு பொண்ணை கடத்துறது தான் எங்களோட பிளான். ஆனா அதிர்ஷ்டவசமா இப்போ உங்க 2 பொண்ணும் எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. ஏம்மா, இந்த லெட்டரை யாருமா கொடுத்தாங்க? இப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, உங்க 2 பொண்ணுங்க முக்கியமா இல்ல உங்க வாழ்க்கை முக்கியமான்னு. என்னப்பா இது? உங்க பொண்ணுங்களோட மானமும் உயிரும். இதுல மானங்கிறத படிக்கிறப்போ அண்டர்லைன் பண்ணி படிங்க. அப்பா வாய் திறந்து சொல்லுமா, இது யார் கொடுத்தாங்க? படிங்க. என்ன இந்த அம்மா? அவங்கள காப்பாத்தணும்னா நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா துரையும் வசந்தாவும் இருப்பாங்க. அவங்க கால்ல விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு முதல்ல மன்னிப்பு கேட்டு கவிதாவை கடத்தி வச்சுட்டு துரையும் வசந்தாவும் கொலை பண்ணிட்டு தான் நாடகம் போட்டது நான் தான். ஏன்னா துரை குடும்பத்தை அவமானப்படுத்தணும் தான் நான் இவ்வளவும் செஞ்சேன். எனக்கும் சுந்தரிக்கும் தப்பான உறவு இருந்துச்சு. யாருமா கொடுத்தது இத? சுந்தரிக்காகத்தான் நான் இதை செஞ்சேன்னு நீங்க போலீஸ்ல சொல்லணும். இதை நீங்க சொல்லலன்னா உங்க 2 பொண்ணையும் நாங்க உயிரோட விட மாட்டோம். ஐயோ அப்பா. ஏமா, வாயை திறந்து சொல்லுமா, இது யாருமா கொடுத்தது? ஏமா, என் பொண்ணுங்க எங்க? ஜோதி எங்க? ஏமா, எதுக்குமா லெட்டர் கீச்ச? என்ன இந்த அம்மா? ஏமா பதில் சொல்லுமா, வாய் திறந்து. யாரு யாரு? பேசுங்க. ஹலோ, என்ன மாமா, எப்படி இருக்கீங்க?